நம்ம மல்லிக்கு இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கோவம் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் பண்ற வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒவ்வொன்னுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்து, பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தா, இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற சில விஷயங்கள பார்த்து, பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டாலுமே கூட, இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதாவது இந்த இடத்துல இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க அதாவது விஜய் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. சரி, ஓகே அப்படின்ற மாரி இருந்தாலுமே கூட, இப்போ இவங்களுக்குள்ள அதாவது இந்த அன்னபூர்ணி வந்தாலே எதனா ஒரு போட்டிய வைக்கணும், அத வைக்கணும், இத வைக்கணும்னு சொல்லி விட்டுறாங்க. கடைசியில போட்டி இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்கள. சரி, ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறலாம். அவங்களுக்குள்ள இப்போ வந்து போட்டி நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி அம்மாவுக்கும் ராஜேஸ்வரி பெரிய இவங்க அத்தைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட்டி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, போய் உன் டாடா கிட்ட வாங்கிட்டோம்மா. போய் அங்க பாரு. எல்லாமே அங்க நல்லா நடக்கும்." அப்படின்றமா வந்து சொல்லி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர வாங்கிட்டு வந்து, ஒவ்வொரு கொஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, "இவ்ளோ பெரிய கொஸ்டின இவ்ளோ கஷ்டமா கொஸ்டின் கேட்டா நாங்க எங்க போறது? என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பொறந்தான்னு கேளுங்க." அதுவும் வந்து டேட் தெரியாது தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. சரி, அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பக்காவா எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு சூப்பரா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி முடிக்கிறாங்க. இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என் தம்பிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியலனாலுமே கூட, என் தம்பி யாரு? எப்படிப்பட்டவன்? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ யாரு? உன் குடும்பம் என்ன? எப்படி இது? எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். உன்ன பத்தி கேளு. நான் எல்லாத்தையுமே அக்கு வேர், ஆணி வேரா சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லியோட குடும்பத்த இழுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய இந்த இடத்துல உண்டு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, எதனா ஒரு பிரச்சனை பண்ணியே ஆகணும். இல்லன்னா கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம நமன்னு இருக்கும். அரிச்சுக்கிட்டே இருக்கும். வேற வழியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய புடிச்சு இழுத்து, சரியான சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.